மாணிக்கவாசகர் சைவ சமயம் காத்த சமயக்குரவர் வரிசையிலே அன்பே சிவம் அதுவே நிஜம் என்ற வகையிலே பரம்பொருளான பரமனின் திருவடி தனையை நினைந்து மாறா அன்பு பூண்டு சாயுச்சியம் என்னும் இறையோடு இரண்டர கலந்த முத்தி பேரடைந்த மாணிக்கவாசகர் என்னும் வாதவூரனின் குரு பூசையான ஆனி மாதத்திலே அவரடி தொழுது அவர் நாவினால் நவின்ற மணிமணியான தேன் தமிழ் சுவை பொருந்திய பாமாலையை பாடி பரவி அவர் பிறப்பு அற்புதம் பற்றி சற்று சிந்திப்போமே. மாணிக்கவாசகர், கோவை வேந்தர், ஆளுடைய அடிகள், தென்னவன், பிரமராயன் என்றெல்லாம் சிறப்பு நாமம் பெற்ற மாணிக்கவாசகருக்கு பெற்றோராகிய சம்புபாதசிரியார் சிவஞானவதியார் தம்பதிகள் இட்ட பிள்ளை திருநாமம் வாதவூரன் என்பதாமே. ஆம், மதுரையம்பதிலே வாயுத்தலமாக விளங்கிய திருவாதபுரம் என்னும் ஊரிலே ஆமாத்திய பிராமண குலத்திலே அவதரித்தாரே நம் மாணிக்கவாசக பெருமான் என்பதனால் பெற்றோர் ஊரின் நாமத்தால் வாதவூரன் என நாமமிட்டு அழைத்தனர். இளமையிலேயே அறிவு, கல்வி, ஆற்றல், ஒழுக்கம் என்பவற்றில் மேன்மையாக விளங்கிய அவரின் ஆளுமையை கண்ட பாண்டிய மன்னன் தென்னவன் பிரமராயன் என சிறப்பு பட்டம் சூட்டி தன் அமைச்சராக நியமித்தார். அரசியல் வாழ்விலே சிறந்து விளங்கிய வாதவூரனோ எம்பெருமான் பரமனின் திருவடி நிழலையே பற்று கொன்றவராக சிறந்த சிவ அன்பு பூண்டொழுகினார். திருப்பெருந்துறையிலே சிவனருள் கைவரப் பெற்று பல்வேறு அற்புதங்களை உலகறிய செய்தவர். இவரது ஈடில்லா அன்பினால் கட்டுண்ட எம்பெருமான் மண் சுமந்து ஊழிக்கொண்டு அக்கோவாள் மொத்துண்டு புன் சுமந்த மேனியராய் வாதவூரனின் அன்பினை அறியச் செய்தவர். அது மட்டுமன்றி புத்தரை வாதில் வெண்டு பிறகு ஊமையை பேச வைத்து திருவாசகம், திருக்கோவையார் என்னும் அரும்பெரும் பக்தி இலக்கியங்களை மனிதனாம் மணிவாசகர் சொல்லச் சொல்ல இறைவனாம் பெருந்துரையான் எழுதிய தெய்வ பாமாலைகளை எமக்கு அளித்தவர். இவரது வாசகமும் கோவையும் 12 திருமுறைகளிலே 8ஆம் திருமுறையாக உள்ளடக்கப்பட்டுள்ளது. இத்தகையோர் மாறாத இறையன்பு பூண்ட மாணிக்கவாசகர் தன் 32வது வயதிலே ஆனி மகத்திலே தில்லை சிற்றம்பலவனின் கனக சபையிலே எல்லோரும் காணும் வகையிலே இறைவனோடு இரண்டர கலந்த பேராராகிய சாயுச்சியம் எனும் முத்தி அடைந்து அருள் நெறியிலே அன்பினால் இறைவன் பால் இணைந்த சமயக்குரவராவர். இன்றைய குருபூசை தினத்தன்று அவர் எமக்களித்த திருவாசகம் என்னும் தேனாம் சிவபுராணத்தை ஓதி உணர்ந்து உய்வடைவோமாக. முதல் பதிகமும் பொது பதிகமும் ஆகிய சிவபுராணத்தினை செல்வி அஸ்விகா கேதீஸ்வர சர்மாவும், இறுதி பதிகமாகிய முத்திநெறி என தொடங்கும் அச்சோ பதிகத்தினை திருமதி ஜெகதீஸ்வரி சண்முகநாதன் அம்மாவும் பாடி அருள்கிறார்கள். கேட்டு இன்புறுவோம். வாருங்கள், எம்முடன் இணையுங்கள்.